السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்வை சீராக ஆக்க வேண்டும் என்பதற்காக, மனிதன் சீராக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சில நல்ல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதிலே வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் புறம் பேசாமல் இருத்தல். மனிதர்களிடத்தில் அதிகமாக பிறர்களை பற்றி பேசுதல் என்கிற அந்த ஒரு பழக்கம் நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை புறம் என்பதாக கூறப்படுகிறது. புறம் கூறுவதை பற்றி அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் கீபத்து ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு. புறம் என்று சொன்னால் உன்னுடைய சகோதரனை பற்றி பேசுவது, அவன் எதை வெறுக்கிறானோ அவனை பற்றி நீங்கள் பேசுவதிலே எந்த விஷயத்தை அவன் வெறுப்பானோ அது புறம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது அவனுடைய உடல் ரீதியாக அல்லது அவனுடைய நஃப்ஸ் ரீதியாக அல்லது அவனுடைய செயல்பாடுகள் ரீதியாக அல்லது அவனுடைய குணம் ரீதியாக எப்படி இருந்தாலும் அவனுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசினால், எந்த விஷயத்தை அவன் வெறுப்பானோ அதை பற்றி நீங்கள் பேசுவது கீபத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், இன் கான ஃபீ அஹீ மா அகூல். நான் எதை பற்றி பேசுவேனோ அது அவனிடத்தில் இருந்தாலுமா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன் கான ஃபீ அஹீ மா தகூலு ஃபகத் இக்தப்தஹு. நீங்கள் எதை பற்றி பேசுவீர்களோ அது அவரிடத்தில் இருந்தால்தான் அது புறம். அது வஇல்லம் யகுன் ஃபீஹி மா தகூலு ஃபகத் பஹத்தஹு. நீங்கள் பேசக்கூடிய ஒன்று அவனிடத்திலே இல்லை, அவனிடத்திலே இல்லாத விஷயத்தை பற்றி அவன் செய்தான், அவன் அப்படிப்பட்டவன் என்பதாக நீங்கள் அவனிடத்தில் இல்லாத விஷயத்தை பேசினீர்கள் என்று சொன்னால் அது பக்கது பஹத்தஹு, அது அவனை நீங்கள் இட்டு கட்டுகிறீர்கள் என்பதாக அர்த்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ பேசக்கூடிய விஷயம் அவரிடத்திலே இருந்தாலும் கூட அதை பேசுவது சரியல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பிறர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர் இப்படிப்பட்டவர், அந்த பெண் இப்படிப்பட்டவள், அவனுடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், அவனுடைய செயல் இப்படி இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது என்பதாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இது நிறைய நபர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த புறம் பேசும் தன்மையை நாம் அறவே கைவிட வேண்டும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. புறம் பேசக்கூடியவர்களுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மரர்து பிகௌமின் லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாசி. நான் மேராஜிலே சென்றிருந்த போது ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். அவர்களுக்கு செம்பிலான நெகங்கள் இருந்தது. அவருடைய நெகங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் செம்புகளினால் இருந்தது, நீளமான நெகங்கள் இருந்தது. யஹ்மஸூன வுஜூஹஹும், அவர்களுடைய முகங்களை அவர்கள் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். சுதூரகும், அவருடைய நெஞ்சின் பக்கம் நெஞ்சுகளையும் கிழித்துக் கொண்டிருந்தார்கள்.
அந்த நெகங்களை கொண்டு முகத்தையும் நெஞ்சுகளையும் அவர்கள் கீறி கொண்டிருந்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ஹாவுலாயி யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். கால ஹாவுலாயி அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபி அராதிஹிம், இவர்கள் யார் என்று சொன்னால் பிறர்களுடைய மான மரியாதைகள் மீது இவர்கள் விளையாடி கொண்டிருந்தவர்கள், இவர்கள் மனிதர்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். மனிதர்களுடைய மாமிசங்களை இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இவர்கள் பிறர்களை பற்றி புறம் பேசி தெரிந்தவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கீபத்தை முழுமையாக நாம் கைவிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன்ன பாஅல் ظن இஸ்முன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பிறர்களின் மீது தப்பான எண்ணம் கொள்வதை, பிறர்களின் மீது தவறான எண்ணம் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதிகமான நீங்கள் பிறர்களை பற்றி எண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது, அது தவறானவைகளாக இருக்கலாம். எனவே பிறர்களை பற்றி நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள். உங்களுடைய எண்ணங்களில் பல எண்ணங்கள் தவறாக இருக்கலாம். பிறர்களை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறர்களை பற்றி உங்களில் சிலர்களை பற்றி புறம் பேசி தெரியாதீர்கள். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்கின்றான், உங்களில் இறந்துவிட்ட ஒரு சகோதரனுடைய மையத்தை, உங்களில் ஒரு சகோதரன் இறந்து விட்டார், அந்த இறந்தவருடைய உடலை நீங்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா, அந்த மாமிசத்தை நீங்கள் புசிப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டுவிட்டு அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், அதை நீங்கள் வெறுப்பீர்களே என்பதாக அல்லாஹ் சொன்னார். வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது, நீங்கள் உங்களில் சிலர்களை பற்றி தவறான எண்ணங்கள் கொள்ள வேண்டாம், நீங்கள் யாரை பற்றியும் யாருடைய குறைகளை பற்றியும் துருவி 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 ஆராய வேண்டாம், உங்களில் சிலர்களை பற்றி புறம் பேசி திரியவும் வேண்டாம். புறம் பேசுவது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வே சொல்கிறான், இறந்துவிட்ட ஒரு மனிதனுடைய உடலை சாப்பிடுவதை போன்று, இறந்த ஒரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை போல அந்த புறம் பேசுதல் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை எப்படி நாம் விருப்போமோ, மனிதனுடைய மாமிசத்தை அவனுடைய உடலிலிருந்து பிச்சு சாப்பிடுவதை நாம் எப்படி வெறுப்போமோ, அதே போல இந்த புறத்தையும் நாம் வெறுக்கி தள்ள வேண்டும், ஒதுக்கி தள்ள வேண்டும், வெறுக்க வேண்டும், பேசக்கூடாது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இவர்கள் யஅகுலூன லுஹூமன் நாஸ், மனிதர்களுடைய மாமிசங்களை புசித்துக் கொண்டிருந்தவர்கள் என்று நாயகத்திலே கூறினார்கள். மனிதர்களுடைய மாமிசங்களை புசிப்பது என்று சொன்னால், அவர்களை பற்றி யாரை பற்றி புறம் பேசி திரிகின்றோமோ, யார் புறம் பேசி திரிவார்களோ அவர்கள் மாமிசத்தை, மனித மாமிசத்தை புசிப்பவர்கள். இவர்களுடைய நிலை நாளை மறுமையில் என்னவாக இருக்கும் என்றால், நீளமான நெகங்கள், செம்பிலான நெகங்கள் இருக்கும். அந்த நெகங்களை வைத்து முகத்தையும் நெஞ்சுகளையும் அவர்கள் கீறி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எனக்கு காண்பிக்கப்பட்டது, நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புறம் பேசக்கூடிய இந்த பழக்கம் எவ்வளவு மோசமான ஒரு பழக்கம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 பெண்கள் கடுமையான தாகித்து விட்டார்கள், நோன்பு வைத்து மிகுந்த தாகமாகிவிட்டார்கள், ரொம்ப ஒரு மோசமாக ஆகிவிட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண்களையும் வாந்தி எடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வாந்தி எடுத்தார்கள், அது அவர்களுக்கு மாமிசம் எல்லாம் வெளியேறியது என்பதாக அந்த சம்பவத்திலே குறிப்பிடுகிறார்கள். சொன்னார்கள், இவர்கள் ஹலாலான உணவினால் நோன்பு நோற்று ஹராமான விஷயத்தை கொண்டு நோன்பை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இவர்கள் அந்த பெண்களை பற்றி சொல்லப்பட்டது, இவர்கள் இன்னாரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக. அப்ப புறம் பேசுவதால்
நோன்பு முறிந்துவிடும் என்று கூட சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிகமான உலமாக்களுடைய அதிகமான ஃபகீஹ்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், புறம் பேசுவதால் நோன்பு முறியாது, நோன்புடைய நன்மைகள் போய்விடும் என்றாலும் கூட சில இமாம்கள், சில முஹத்திஸீன்கள், சில ஃபகீஹ்கள் நோன்பே போய்விடும் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு நோன்பையே முறிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாவமாக இந்த புறம் பேசுவதை கருதுகிறார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புறம் பேசுவது அவ்வளவு பெரிய ஒரு பெரும் பாவங்களில் ஒன்றாக, கடுமையான ஒரு பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், புறம் பேசுகின்ற பொழுது அவருடைய மான மரியாதை இங்கே குலைக்கப்படுகிறது. இதை பற்றி இவர் இன்னொரு இடத்திலே பேசுவார். இப்படியே பேசி பேசி பலர்களும் ஒரு மனிதனை பற்றி தவறாக எண்ணுகின்ற பொழுது அவனை எல்லோரும் ஒரு கேவலமான ஒரு பார்வையை பார்ப்பதற்கு, எல்லோருடைய உள்ளத்திலும் அவனுடைய மரியாதையை குலைப்பதற்கு இந்த புறம் பேசுதல் ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த புறத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை முற்றிலும் வெறுத்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், மா நஹைதுகும் ஃபீஹி ஃபஜ்தனிபூஹு, எதை விட்டு நான் உங்களை தடுத்திருக்கின்றேனோ அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். வமா அமர்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததாஅதும், வமா அமர்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததாஅதும், எதை நான் உங்களுக்கு ஏவி இருக்கின்றேனோ அதிலிருந்து உங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். இங்கே ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸை வைத்து சில இமாம்கள் சொல்கிறார்கள், எதை அல்லாஹும் ரசூலும் முழுமையாக தடுத்திருக்கிறார்களோ ஃபஜ்தனிபூஹு, அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தடுத்தவற்றை செய்வது, நபி தடுத்தவற்றை செய்வது பெரிய பாவமாக இருக்கிறது. வமா அமர்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததாஅதும், எதை உங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அதிலிருந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் செயலாற்றுங்கள். தடுக்கப்பட்டதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்திருக்கிறார்களோ அதை முழுமையாக நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வலா யக்தப் பாதுக்கும் பாதா, உங்களில் சிலர்களை பற்றி நீங்கள் புறம் பேசி தெரிய வேண்டாம், அது செத்த சகோதரனுடைய மையத்தை, அந்த மாமிசத்தை புசிப்பது போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார். இது எப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்று சொல்லி அதை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபியும் சொல்கிறார்கள், பேசினால் என்ன நிலை நாளை மறுமையில் உண்டாகும் என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது, அதையும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இத்தனைக்கும் பிறகும் ஒரு மனிதன் புறம் பேசுவானேயானால் இது பெரும்பாவங்களில் உள்ளது என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, பிறர்களுடைய மான மரியாதைகளை குலைக்கக்கூடிய புறம் பேசுவதை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்களே, யா ரசூலல்லாஹ், அவர்களிடத்தில் உள்ளதை பேசினாலுமா என்று கேட்டார்கள். அவர்களிடத்தில் உள்ளதை பேசினால்தான் அது புறம், அது கூடாது. அவர்களை இல்லாத விஷயத்தை நீங்கள் பேசினால் அது இட்டுக்கட்டுதல், அது அதைவிட பெரும் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களிடத்தில் அந்த செயல் இருந்தாலும் கூட அதை பற்றி நாம் இங்கே நமக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பது என்பது அது சரியல்ல, அது தவறான ஒரு பழக்கம், அதை நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடியது என்பதை நாம் சற்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். இந்த புறம் பேசக்கூடியவர்கள் முழுமையாக இந்த புறத்திலிருந்து தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். புறத்திலிருந்து புறம் பேசக்கூடிய இந்த தன்மையிலிருந்து தௌபா செய்வது எப்படி என்று சொன்னால், முதலில் நான் இந்த தீபத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் என்று அவன் உறுதி எடுக்க வேண்டும். பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்ததற்கு பிறகு யாரை பற்றி அவன் புறம் பேசினானோ அவர்களை பற்றி உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் இதனுடைய தௌபா செய்வதற்குரிய முறை என்று கூட சில இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பிறர்களை பற்றி நாம் பேசுவதை, பிறர்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருப்பதை எப்பொழுது பார்த்தாலும் இன்று நிறைய பள்ளிவாசல்களிலே, நிறைய இடங்களிலே, குறிப்பாக வணக்க ஸ்தலங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ, தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லது தொழுவதற்காக வருகின்ற பொழுது இப்படி ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு பள்ளிவாசலுடைய திண்ணைகள்,
பள்ளிவாசலுடைய ஒதுங்கு ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய இடங்கள், படிக்கட்டுகள், ஆங்காங்கே பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு தொழுகை முடிந்ததற்கு பிறகு, தொழுகை என்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமலை செய்து வந்ததற்கு பிறகு அவர்களை பற்றி, பிறர்களை பற்றி குறைகளை நாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளும் வீணாகுவதோடு பாவத்திற்கு மேல் பாவம் நமக்கு சேர்ந்தது. ஆனால் புறம் பேசுவதிலே ஒரு விஷயம் அனுமதி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவனிடம் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் அல்லது ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறை உரியவர்களிடத்திலே சொல்லி திருத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் அது புறமாக ஆகாது. ஒரு உண்மையான ஒரு அடியான ஒரு தவறு செய்து விட்டான். இந்த தவறை அவருடைய பெற்றோர்களிடத்திலே சொன்னால் அந்த பெற்றோர்கள் அவனை சரி செய்வார்கள், அல்லது அவருடைய ஆசிரியர்களிடத்திலே சொன்னால் அந்த ஆசிரியர்கள் சரி செய்வார்கள் என்று அவன் அந்த எண்ணத்திலே சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த ஆசிரியரிடத்திலோ அல்லது பெற்றோரிடத்திலோ சொல்வது இருக்கிறது, அது புறமாக ஆகாது. இந்த விஷயத்தை சொல்லி இவனை கேவலப்படுத்த வேண்டும், எல்லோரும் இவனை அறிய வேண்டும், எல்லோரும் இவனை திட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இவன் சொல்லுகின்ற பொழுது அது புறமாக ஆகும். எனவே இஸ்லாமிற்காக சீர் செய்வதற்காக, சீர்படுத்துவதற்காக சொல்வது புறமாக ஆகாது. அதே போல ஒரு மனைவியோ அல்லது கணவனோ தன்னுடைய மனைவியை பற்றியோ தன்னுடைய கணவனை பற்றியோ ஒரு அதிகாரி இடத்திலோ அல்லது ஒரு காசி இடத்திலோ சென்று என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார், அவரை எப்படியாவது சொல்லி சரி செய்யுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது இதுவும் புறமாக ஆகாது. அல்லது ஒரு தவறு செய்த ஒரு மனிதனை பற்றி ஒரு அரசனிடத்திலே இவன் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், இவன் எனக்கு என்ன தீங்கு செய்து விட்டான் என்று ஒரு மனிதனை பற்றி ஒரு அரசனிடத்திலே சொல்கின்ற பொழுது அல்லது ஒரு அதிகாரி இடத்திலே சொல்கின்ற பொழுது நான் இப்படியெல்லாம் இந்த மனிதர்களால் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது இவைகள் புறமாக ஆகாது. மாறாக இது அல்லாத மற்ற விஷயங்கள் எதை அவர்கள் விருப்பார்களோ, எது இஸ்லாமிற்காக இல்லையோ இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் புறமாக ஆகிவிடும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய புறம் பேசக்கூடிய அந்த பாவ காரியத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.